தந்தை, மகன், தூய ஆவியருடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. பிளந்திருக்கும் புதிய நாளிலே ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் தனித்திருந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அங்கே சீடர்கள் மட்டும் இருக்கிறார்கள். சீடர்கள் மட்டும் இருக்கின்ற பொழுது அங்கே சீடர்களிடம் 2 கேள்விகளை கேட்கின்றார். ஒன்று, நான் யார் என மக்கள் சொல்லுகின்றார்கள். 2, ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகின்றீர்கள். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆண்டவர் என்று ஓடுறோம், இயேசுவே இயேசுவே என்று ஓடுறோம், துயாவியே துயாவியே என்று ஓடுகிறோம். ஆனால் ஆண்டவரை யார் என நாங்கள் சொல்லுகின்றோம். எனக்கு யாரு ஆண்டவர் யார்? 2 கேள்விகளோட புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு இயேசு யார், எனக்கு இயேசு யார்? நான் இயேசுவை பார்த்து அடுத்தவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், நான் இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகின்றேன், எனக்கு யார் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசு மயமாக மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் மையம் இயேசுவாக இருக்க வேண்டும். இயேசுனுடைய பண்புகளை கொண்டவளாக என்னுடைய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்ற வகையிலே மாற்றம் பெற வேண்டும். சக்கரம் மாதிரி சுடர வேண்டும். ஏன்? ஆண்டவருடைய வாழ்க்கையோடு என்னுடைய வாழ்க்கையும் பின்னிப்பிடிந்த சக்கரமாக சுடர வேண்டும். ஆண்டவர் அன்பை கொடுத்தார், அன்பிற்காக தன்னையே கையளித்தார். நாங்களும் அன்பை கொடுப்போம், அன்புக்காக எங்களையே நாங்கள் கையளிக்க தயாராகுவோம். ஆண்டவர் எங்களுக்காக தன்னையே முழுமையாக தியாகம் செய்தார், நாங்களும் மற்றவர்களுக்காக எங்களை தியாகம் செய்ய தயாராக வேண்டும். ஆண்டவர் முழுமையாக தன்னை தந்தைக்கு அர்ப்பணம் செய்தார், நாங்களும் அர்ப்பண வாழ்க்கையோடு வாழ வேண்டும். இவ்வாறு நாங்கள் அன்பு, தியாகம், அர்ப்பணிப்பு போன்ற வாழ்க்கைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வாழுகின்ற பொழுது கிறிஸ்துவை யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் எங்களுக்காக தன்னையே தந்தார். தந்தையாக, தாயாக, நண்பனாக, நண்பியாக, எங்களோடு பயணிக்கும் ஒருவராக, எங்களோடு வாழுகின்ற ஒருவராக, எங்களில் நிலை நிற்கின்ற ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அழகிய ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. அன்பே அன்பே சிறந்தது, இறை அன்பே உலகில் சிறந்தது. இறைவனுடைய அன்போடு நாங்கள் வாழுவோம், இறைவனுடைய அன்போடு எங்களுடைய வாழ்க்கையை வாழத் தொடங்குவோம், இறைவனுடைய அன்பை விதைப்போம், இறை அன்போடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைமகனாகிய கிறிஸ்து எனக்கு மீட்பர், அன்பானவர், அருளானவர், ஆசீரை பொழியவர், தந்தையானவர், தாயானவர், நண்பனானவர், நண்பியானவர் என்ற ஒரு வகையிலே, என்ற ஒரு கட்டுக்கோப்பில் எங்களுடைய வாழ்க்கையை இறைமகனாகிய கிறிஸ்துவோடு வாழ ஆரம்பம் ஆகி அவரோடு அவரிலே நாங்கள் ஒன்றிணைந்து வாழுவோம். அன்னை மரி மூலமாக கிறிஸ்துவே மெய்யான கடவுள், அவரை வாழும் கடவுள், மெசியாவாகிய கடவுள், எங்களோடு வாழுகின்ற கடவுள் என்பதை நிலைநிறுத்தி வாழுவோம். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்.